சரியா சண்டிகரில் இருக்கிற செக்டர் 38 அப்படின்ற ஏரியாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க தான் ராஜ்வீர் மற்றும் அனிதா அப்படின்ற தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு 22 வயதில் நேகா அப்படின்ற ஒரு மகள் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தில் ராஜ்வீர் சொந்தமாக ஒரு கடை நடத்திக்கிட்டு வராரு. அனிதா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இந்த நேகா பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் MBA படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேகா எப்போதுமே தன்னுடைய காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு 5 மணி வாக்கில் தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய செக்டர் 38 அப்படின்ற இடத்துல இருக்கிற வீட்டில் இருந்து செக்டர் 15 இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு தினமும் சென்று வருவது வழக்கம். இப்படி இவங்க இந்த கிளாஸுக்கு போகும்போது 8 மணிக்கு மேலே தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் சரியா ஜூலை 31, 2010 வாகலையுமே தன்னுடைய காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு 5 மணி வாக்கில் தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு 8 மணிக்கெல்லாம் தன்னுடைய மகள் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இரவு உணவுலாம் அந்த அனிதா அம்மா பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 8:30 ஆகியுமே நேகா வராததுனால உடனடியாக நேகாவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது சிக்னல் கிடைக்காமலே இருந்திருக்கு. சரி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா போல அப்படின்னு நினச்சி அவங்களுமே அதை பெருசாக எடுத்துக்காம தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு 9 மணி ஆகியுமே நேகா வராததுனால உடனடியாக தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி இன்னும் நம்முடைய மகள் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அவருமே கடை மூடுற பிஸியில் இருந்ததுனால சரி வந்துடுவா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு தன்னுடைய கடையை பூட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. கடையை பூட்டினதுக்கு பிறகு ராஜ்வீர் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நேகா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் பதற்றமான அந்த அப்பா அம்மா உடனடியாக அந்த ஏரியா முழுக்க நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. அதன் பிறகு அந்த பெண் போனதாக சொல்லப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு விசாரணை பண்ணும்போது நேகா அன்றைய நாள் கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் எப்போதும் போல 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது கிளாஸ் முடிஞ்சு வெளியில் வந்த நம்முடைய மகள் எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பாதைகளில், அதாவது இந்த நேகா எப்போதுமே செல்லக்கூடிய பாதைகளில் இந்த அப்பா அம்மாவுமே குடும்பத்தார்களுமே தேடிக்கிட்டே வராங்க. எங்கே தேடியுமே கிடைக்காததுனால அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க, இவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய இடங்கள்ல நேகாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே அன்றைய நாள் எங்கேயுமே நேகா கிடைக்காததுனாலையும் அவங்களுடைய மொபைல் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறதுனாலையுமே வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி இந்த ராஜ்வீர் அப்படின்ற நேகாவுடைய அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்த சமயத்தில் தான் அவருக்கு திடீர்னு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. இந்த கால் அவருக்கு 11 மணி வாக்கில் வருது. அந்த காலில் பேசினா அதே ஏரியாவை சேர்ந்த 2 பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நேகாவை தேடிட்டு இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் கரண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் அப்படின்ற இடத்துக்கிட்ட நேகாவுடைய 03Q6070 அப்படின்ற ஸ்கூட்டர் இங்கே நிற்கிறத நாங்கள் பார்த்தோம். அந்த ஸ்கூட்டர் மேலே சில ரத்த கரைகள்லாம் தெரியுது. உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த 2 பசங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த அப்பா அம்மாவும் பதறி அடித்தபடி செக்டர் 38 இருக்கிற அந்த டாக்ஸி ஸ்டாண்டு கிட்ட போயிருந்திருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது அது தன்னுடைய மகளுடைய ஸ்கூட்டி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அந்த ஸ்கூட்டியை பார்க்கும்போது ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டினபடி இருந்திருக்கு. இதனால் தன்னுடைய மகள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த இடத்துல தீவிரமாக தேடிக்கிட்டே போகிறாங்க. அப்படி லைட்லாம் அடித்து ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற புதர்களில் தேடிக்கிட்டே போகும்போது தான் ஒரு இடத்துல அரை நிறுவனத்தோட கொடூரமான ஒரு காயத்தோட நேகா ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. இதனால் பதறி போன அந்த அப்பா அம்மாவும் கூட இருந்தவர்களுமே உடனடியாக நேகாவை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற PGR அப்படின்ற அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே மருத்துவர்கள் இந்த பெண்ணுடைய சடலத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸருக்குமே உறவினர்கள் தகவல் கொடுக்குறாங்க. அவர்களுமே கொஞ்ச நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அன்னைக்கு நேகாவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு, நேகாவுடைய ஸ்கூட்டர் எதனால் அந்த இடத்துல ஸ்டாண்ட் போடப்பட்ட நிலையில் இருந்துச்சு, அப்படி நேகா ஸ்டாண்டு போட்டுட்டு எங்கே தான் போனாங்க, யாரை தான் போய் பார்த்தாங்க, அப்படி பார்க்க போகும்போது அவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் நேகாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 14 வருடத்திற்கு முன்னாடி சண்டிகரில் நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நேகாவுடைய சடலத்தை அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ண மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணுடைய கண்ணு, வாய், லிவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உள்காயங்கள் பயங்கரமாக இருக்குது. அதே சமயம் ஏதோ கூர்மையான கல்லால் தான் இவங்களை பின்பக்க தலையில் அடிச்சிருந்திருக்காங்க. அதனால தான் பின்பக்க மண்டையில் பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. இது கூடவே அவங்க கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்டில் இருந்த ஒரு ஆணுடைய விந்து மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க.
போலீஸ் ஆஃபீஸருமே இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஆண் நண்பர்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற ஆண்கள், உறவினர்கள், சந்தேகப்படுற நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணப்படுது. பட் என்னதான் 100 பேர்கிட்ட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே யார் கூடயுமே இந்த டிஎன்ஏ இந்த நேகாவுடைய உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகவே இல்லை. இதனால் தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த நேகாவுடைய வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டே வந்தாலும் கூட எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சடலத்தை 11 மணி வாக்கில் பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்டுக்கு போனது 11:30 மணி. பட் அப்படி போன சமயத்தில் ஃபாரன்சிக் டீமையோ, டாக் ஸ்குவாடையோ, அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டையோ யாரையுமே அந்த இடத்துக்கு கூப்பிடவே இல்லை. கேஷுவலாக அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எதையுமே கலெக்ட் பண்ணாமல் ஈஸியா விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதான் அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து ஒரு விந்து கிடைச்சது, அதுல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் எல்லார்கிட்டையுமே இப்படி டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கி அது லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஆகும். இதனால ஒருவேளை கில்லர் அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்டையோ வேற ஏதாவது எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருந்தானா அதன் மூலியமா இந்த வழக்கை சீக்கிரமாவே சால்வ் பண்ண முடியும், அந்த கில்லரை சீக்கிரமாவே பிடிச்சிட முடியும். ஆனா இந்த கிரைம் நடந்தப்போ இந்த முக்கியமான விஷயத்துல போலீஸ் ஆபீசர் ஈடுபடாம இந்த விஷயம் பெருசாகும் போது ரொம்பவே தீவிரம் காட்டும் போது தான் அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம இந்த வழக்கு கிடப்புல போடுற அளவுக்கு மாறி இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை பற்றின யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிட்ட ரொக்கம்லாம் பணமாக பரிசா தரோம் அப்படின்ற மாதிரிலாம் அறிவிச்சிருந்திருக்காங்க. பட் என்ன தான் இப்படி பரிசுலாம் அறிவித்தாலும் கூட எந்த ஒரு தடயமுமே நேகாவுடைய வழக்கில் போலீஸ் ஆஃபீஸரால் கண்டே பிடிக்க முடியல. இதனால் தன்னுடைய மகளை இழந்த அந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கர துயரம். தங்களுடைய மகளை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த குற்றவாளி இன்னமும் உயிரோட உலாவிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத கேள்விப்படும் போது அந்த அப்பா அம்மாவுக்கு அதை நினச்சி இன்னமுமே வேதனை அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கு 5 வருடங்கள் கிட்ட போலீஸ் ஆஃபீஸரும் போராடி பார்க்குறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து கிடைச்ச அந்த ஆணுடைய விந்தை மட்டும் லேபில் சேகரித்து வைத்திருக்காங்க. பின் நாட்களில் யாராவது குற்றவாளிகள் மாட்டினாங்கன்னா ஈஸியாக அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களால இந்த வழக்கில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே முடியல. இந்த நேகாவுடைய கொலை சம்பவம் நடந்து சரியா 12 வருடங்கள் கழித்து அதே சண்டிகரில் மலோயா அப்படின்ற கிராமத்தில் இருந்து சரியா ஜனவரி 12, 2022 வாக்கில் அந்த பகுதியில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் காலை நேரத்திலே வந்திருக்கு. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40 வயது நேர்ந்த ஒரு பெண்மணி உடம்புல எந்தவித துணியுமே இல்லாமல் இந்த காட்டோடைய நடுப்பகுதி கிட்ட இறந்து கிடக்குறாங்க, சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பெண்ணுடைய தலையில பயங்கரமா கூர்மையான கல்லை வச்சு அடிச்சிருந்திருக்காங்க. உடம்புல கீறல்கள், வாயில காயம், கண்ணுல காயம், மார்புல காயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்காயங்களும் நிறைய இருக்கு. அதே சமயம் இந்த பெண் கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லி இருந்திருக்காங்க. இது கூடவே அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து ஒரு ஆணுடைய விந்து மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் தங்களுடைய ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை அந்த மாவட்டத்துடைய எஸ்பியா இருந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரியான எஸ்பி கன்வர்தீப் அப்படின்ற ஒரு பெண்மணி இந்த வழக்கை தான் விசாரணை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி கிடைச்ச இந்த எவிடன்ஸை வச்சு அந்த ஏரியா முழுக்க இருக்கிற பல பேருடைய டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டமா இறந்து போன இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு 40 வயது ஆகுது அப்படின்னும் அவங்களுடைய பேர் மன்தீப் கவுர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. முதல் நாள் இரவு 10 மணி வாக்கில் இந்தர் சிங் அப்படின்ற ஒருத்தர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு அடையாளம் காண சொல்லும்போது இது தன்னுடைய மனைவிதான் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் காட்டி இருந்திருக்காரு. முதல் நாள் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நானும் என்னுடைய மனைவியும் சந்தைக்கு எப்போதும் போல காய்கறிகள் வாங்குவதற்கும் மளிகை ஜாமான் வாங்குவதற்கும் வந்தோம். அதே மாதிரி தான் 8 மணி வாக்கில் என்னுடைய மனைவியை ஒரு மார்க்கெட் கிட்ட விட்டேன். அப்போது சில ஜாமான்லாம் வாங்கும்போது 250 ரூபா மட்டும்தான் எங்ககிட்ட இருந்துச்சு. பாக்கி காசு அந்த கடைக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மனைவியை இங்கே நிற்க சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சொந்தக்காரர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளேயே என்னுடைய மனைவியை அங்கேருந்து காணோம்.
தெரியும். சரி வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஆனால் அங்கேயுமே இல்லை. அதனால தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இந்தர் சிங் அப்படின்றவர் ஜனவரி 11, 2022 வாக்கில் இரவு 10 மணி வாக்கில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அதன் பிறகுதான் அடுத்த நாள் ஜனவரி 12ஆம் தேதி மலோயா அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற காட்டுப்பகுதி கிட்ட இந்த பெண்ணுடைய சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. இவரை கூப்பிட்டு அடையாளமுமே காட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இந்தர் சிங் கிட்ட இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கினதுக்கு பிறகு அவருடைய மனைவியான மன்தீப் சிங் எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பெண் எஸ்பி அதிகாரியான கன்வர்தீப் அப்படின்றவங்க படிச்சு பார்த்துருந்துருக்காங்க. இதை படிச்சு பார்த்ததுமே இதே மாதிரி பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் 2010 நேகா அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரி தானே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க, இதே மாதிரி தானே பின்பக்க தலையில் அடிபட்டு இருந்தது, இதே மாதிரி தானே அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல இருந்து ஒரு ஆணுடைய விந்தை மீட்டெடுத்தோம். இதனால அந்த ஆணுடைய விந்தம் இந்த ஆணுடைய விந்தம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. இதனால ஷாக்கான போலீஸ் ஆஃபீஸர் ஒருவேளை இவன் ஒரு சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஏரியா முழுக்க நிறைய பேருடைய டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்தர் சிங்கோடைய ஸ்டேட்மெண்ட் படி தன்னுடைய மனைவியான ரெய்னால் டாக்ஸி அப்படின்னா ஆட்டோவில் தான் அதிகப்படியான அளவுக்கு பொருள் வாங்கியிருந்ததுனால அதில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காரு. இதனால அந்த பகுதியில் இருக்கிற ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தவங்க, ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க, பேச்சுலரா அந்த பகுதியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல 300 பேர்கிட்ட லிஸ்ட் வந்திருக்கு. அந்த 300 பேர்கிட்டையுமே வீடு வீடா போயிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்படுது. அப்படிதான் சரியா ஜூலை மாதம் 2022 வாக்கில், அதாவது இந்த மன்தீப் கொலை செய்யப்பட்டு 7 மாதங்கள் கழித்து ஒவ்வொரு வீடா ஒரு பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரும்போது செக்டார் 38, அதாவது நேகாவுடைய ஏரியாவிலேயே ஒரு வீட்டுக்கு போயிட்டு பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட இந்த வீட்டில் யாராவது ஆண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மகன் இருக்கான், அவன் பாத்ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி அவள் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்லாம் போனதுக்கு பிறகு அந்த நபர் குளிச்சுட்டு ஒரு ½ ஹவர் கழிச்சு தான் வந்திருக்காரு. அப்போ வரைக்குமே போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணி அந்த நபர்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்கு யாரையுமே விடக்கூடாது, அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அதை லேப்ல கொடுத்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்கவே அவங்களுக்கு 8 மாதங்கள் கிட்ட ஆயிருந்திருக்கு. இறுதியா 2024 ஏப்ரல் மாதமாகல அரை மணி நேரம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி டாய்லெட் போயிட்டு வந்த அந்த மனிதன் கிட்ட இருந்து ஒரு பிளட் சாம்பிள் வாங்கினாங்களா, அவங்க கூட பர்ஃபெக்டா கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச விந்து மேட்ச் ஆகி இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸருக்குமே பயங்கர ஷாக். உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மோனுகுமார் அப்படின்றவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்த்துருந்துருக்காங்க. அப்போ மோனுகுமார் அப்படின்றவர் அந்த இடத்துல இல்லை. அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவன் அடிக்கடிலாம் இங்கே இருக்க மாட்டான் சார், தன்னுடைய அம்மா கூட எப்பயாவது இங்கே வந்து தங்கியிருப்பான், அதன் பிறகு அவன் வெளியூர் போயிடுவான், எப்போ வரானே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேற்கொண்டு அவனை கான்டாக்ட் பண்ண ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்ககிட்ட ஃபோன் நம்பரோ ஆதார் கோடோ அப்படி இல்லைன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது சார். அவங்ககிட்ட இதெல்லாம் எடு அப்படின்னு சொன்னாலுமே அவன் எடுக்கவே மாட்டான், ரொம்பவே கேஷுவலாக தான் இருப்பான், எங்கேயாவது வேலைக்கு போவான், திடீர்னு கொஞ்ச நாள் வந்து தங்கியிருப்பான், மற்றபடி இவனை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஒன்று ஏற்படுது. அது என்னன்னா, இந்த மோனுகுமார் அப்படின்றவனுடைய வீட்டில் இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த நேகாவுடைய வீடும் இருந்திருக்கு. ஆக மொத்தம் 2010 போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஏரியாவில் பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மோனுகுமார் மாட்டி இருந்திருப்பான். ஏன்னா 20 வருஷமா மோனுகுமார் அதே ஏரியாவில் தான் தங்கி இருந்திருக்கான். ஒருவேளை அந்த வருஷத்துலையுமே இதே மாதிரி பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மோனுகுமார் மாட்டி இருந்திருப்பான். பின் நாட்களில் மன்தீப்பையுமே இவன் கொலை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படிங்கிறத அப்போதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட அவன் இங்கே வந்தானா சீக்கிரட்டாக எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா மே மாதம் 2024 வாக்கில் அவன் கேஷுவலாக எப்போதும் போல தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். இதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் உடனடியாக போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவர்களுமே இந்த மோனுகுமாரை வந்து கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் அவனுக்கு எதிராக இருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருந்ததுனால வேறு வழி இல்லாமல் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேகா மற்றும் மன்தீப் கவுரை கொலை பண்ணுவதற்கு முன்னாடியே 2008
2008 இமாச்சல் பிரதேசத்துல 6 வயது நேர்ந்த ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்திருக்கான். அந்த வழக்குல இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால 18 மாசம் வரைக்கும் ஜெயில இருந்துட்டு வெளியில வந்திருக்கான். இந்த சமயத்துல தான் இவன் நேகாவை கொலை பண்ணியிருக்கான். 12 வருடங்கள் கழித்து இந்த மன்தீப் கவுர் அப்படின்ற பெண்ணையுமே கொலை பண்ணியிருக்கான். இந்த 2 பெண்மணிகளுமே எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்கான். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சம்பவம் நடந்த நாளான ஜூலை 31, 2010 வாக்கில் நேகா எப்போதும் போல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மழை தூறல் அதிகமாக இருந்திருக்கு. இதனால் மழை விட்டதுக்கு பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய வீடு இருக்கிற ஏரியாவான செக்டர் 38க்கே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் கரண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் அப்படின்ற இடத்துக்கிட்ட மழைச்சாரல் அதிகமாக இருந்ததுனால தன்னுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஷெட்டில் போயிட்டு நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து இந்த மோனுகுமார் இந்த பெண்ணை எப்படியாவது அனுபவிச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இதனால பின்பக்கத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணுடைய தலையில வேகமா அடிச்சதுமே தலையில இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல மயக்கமான அந்த பெண்ணை தரன்னு அந்த காட்டுப்பகுதி கிட்ட இழுத்துட்டு போறான். அதன் பிறகு அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தேவையான இச்சைகள் எல்லாமே பண்ணும்போது அந்த பெண்ணை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பெண்ணுடைய வாயை பொத்தி கொஞ்ச நேரத்துல கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தேவையான எல்லா இச்சைகளையுமே முடிஞ்சதுக்கு பிறகு அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் இந்த கொலை சம்பவத்தை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவன் ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்குக்காக நிறைய பேர்கிட்ட, அதாவது 100 பேர்கிட்ட ஆரம்பத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ரேண்டமாக தான் அதை செக் பண்ணி பார்த்துருக்காங்களே தவிர ஒரு சீரியஸாக இறங்கி அக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே செக் பண்ணி பார்க்கல. இதனால் ஈஸியாக இந்த மோனுகுமார் அப்படின்றவன் தப்பிச்சிருந்திருக்கான். இவன் மேலே எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாததுனால நேகாவுடைய வீட்டில் இருந்து 500 மீட்டர் தள்ளி தானே இவனுடைய வீடு இருக்குது. இவனுமே கேஷுவலாக அந்த ஏரியாவில் வந்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்கான். அதன் பிறகு 12 வருடங்கள் கழித்து 2022 வாக்கில் அந்த மலோயா அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற சந்தைக்கிட்ட இவன் பக்கத்தில் தன்னுடைய டாக்ஸியோடு நின்றுகிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த மன்தீப் கவுர் அப்படின்ற பெண்ணை பார்த்ததும் டாக்ஸி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் டாக்ஸி வேணும், என்னுடைய பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியில் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்போ தான் ஒரு காடு நேர்ந்த பகுதிக்கிட்ட அந்த பெண்ணை தலையில் பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்கள தரன்னு அந்த காட்டு பகுதிக்கிட்ட இழுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இவனுக்கு தேவையான எல்லா இச்சைகளையுமே நேகாவுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை கொடுத்தானோ அதே மாதிரியான ஒரு கொடூரத்தை அந்த மன்தீப் கவுருக்கும் கொடுத்துட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் இவனுடைய இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணும்போது அவனுடைய அந்த திரவத்தை அந்த பெண்ணுடைய உடம்புலேயே தான் விட்டுட்டு போயிருந்திருக்கான். இதுதான் பின் நாட்களில் போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய எவிடன்ஸாகவுமே அமைஞ்சிருந்திருக்கு. நேகாவுடைய அம்மா பின் நாட்களில் பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகளை முன்பக்கமாக நின்று அடிச்சிருந்தானா கண்டிப்பாக அவள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவனை ஈஸியாக அட்டாக் பண்ணியிருப்பா. ஏன்னா என்னுடைய மகள் பள்ளிக்கூட சமயத்திலே கபடி போட்டியில் கலந்துப்பா, கராத்தேலாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்த நேகாவை பின்னாடி இருந்து அவன் அடித்ததுனால தான் அவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த மோனுகுமார் அப்படின்றவனை கைது பண்ணி அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மோனுகுமார் மேலே ஏற்கனவே நிறைய வழக்குகள்லாம் இருந்திருக்கு. திருட்டு வழக்குகளில், செயின் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வழக்குகள்லாம் இவன் சம்மந்தப்பட்டிருந்திருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். இவனை மாதிரியான சில சைக்கோக்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவனுங்க கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மோனுகுமாருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.